வணக்கம் மித்திரன் டிவி நண்பர்களே. இன்றைக்கி இந்த 5 டே டெஸ்ட் மேட்ச்சுக்கு எப்படி கூட்டம் வர மாட்டேங்குதோ, T20க்கு எப்படி கூட்டம் வருகிறதோ, அதுபோல் லாப நஷ்ட கணக்கை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். காத்தால வியாபாரத்தை தொடங்கினீங்க, இரவு வியாபாரத்தை மூடும்போது இன்றைக்கி என்ன விற்பனை ஆச்சு, நமக்கு இன்றைக்கு என்னெல்லாம் செலவாச்சு, அது எப்படி சார் மாதத்துக்கு வாடகை கொடுக்குறோம், மாதம் தான் சம்பளம் கொடுக்குறோம், நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு யாராவது நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம நீ வியாபாரம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் வாடகை கொடுத்து தான் ஆகணும். நீ வியாபாரம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் நம்ம நம்மளுடைய வாடகை 3000 ரூபாயாக இருந்தால் தினம் 100 ரூபாய் வாடகை என்று எழுதி வச்சுக்கணும். நம்மளுடைய மாதாந்திர பேங்க்கு வட்டி 3000 ரூபாயோ இல்லை 9000 ரூபாயோ இருந்ததுன்னா ஒரு நாள் வட்டி கணக்கு செலவு நமக்கு 300 ரூபாய்னு எழுதிக்கணும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனுடைய சம்பளம், எல்லாருடைய சம்பளமும் சேர்த்து 18,000 ரூபாய் வருகிறது அப்படின்னால் நம்மளுடைய ஒரு நாள் செலவு இவ்வளோ ரூபாய்னு எழுதி வச்சுக்கணும். நமக்கு ஏசி போட்டிருக்கோம் ஆஃபீஸில், இல்லை ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃபீஸில், ஃப்ரீசர் ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃபீஸில் அப்படின்னாக்கா அதெல்லாம் வீட்டுக்கு போடுற ரெண்ட்டில் வராது, கமர்ஷியல் ரெண்ட் வரும். கமர்ஷியல் ரெண்ட்டுங்கிறச்சையே அதிகமான ஒரு யூனிட்டுக்கு அதிகமாக கட்டணும். அப்போது அந்த செலவு எவ்வளோ எழுதணும். இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வருஷத்தில் நம்ம போனஸ் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் வேலைக்கு போனால் போனஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை? அப்போ நீங்கள் வேலைக்கு ஆளை வைக்கிறச்சா அவங்க போனஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல? அப்போது நீங்கள் நல்லா போனஸ் கொடுத்தா தானே உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், உங்கள் உழைப்பாளிகள்கிட்டேருந்து ஊக்கமாக வேலை செய்வாங்க. அதனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ போனஸ் கொடுக்குறீங்களோ அதையும் 300 ஆளை வகுத்து, ஒரு 365 ஆளை வகுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு வச்சுக்கணும். நீங்கள் நல்ல 50 லட்சம்லாம் வியாபாரம் பண்ணுறச்சே அரசாங்க சட்டத்திட்டங்கள் படி ஆடிட்டர் வைத்தே ஆக வேண்டும். அப்போ ஆடிட்டர்கள் கூட இன்றைக்கி மாறிட்டாங்க. முன்னெல்லாம் ஆடிட்டர்கள் கணக்கையும் எழுதி ஆடிட்டும் பண்ணி சம்பளம் வாங்கிப்பாங்க. இப்போ ஆடிட்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க கணக்கை பரிசீலனை செய்வது மட்டும்தான் வேலை என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் பிகாம் எம்காம் படித்தவங்கெல்லாம் அக்கௌண்டண்ட்டு, இந்த டேலின்னு ஒரு சாஃப்ட்வேரு உங்களில் சிலர் கூட படிச்சிருப்பீங்க, அது வந்துருச்சு. அதனால் அந்த டேலி சாஃப்ட்வேரை போட்டு அக்கௌண்டண்ட்டு தனியாக நம்மளுடைய பில் புக்கெல்லாம் வாங்கிட்டு போய் அவர் அக்கௌண்ட்ஸை ஃபீட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் போட்டு ட்ரையல் பேலன்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அவர் லாப நஷ்ட கணக்குகளை கொடுத்த அப்புறம் அதை ஆடிட்டர் பரிசீலனை பண்ணி பார்த்து கையெழுத்து போடுவார். அதனால் அக்கௌண்டண்ட்டுக்கு தனியாக காசு கொடுக்கணும், ஆடிட்டருக்கு தனியாக காசு கொடுக்கணும். அதுவும் எப்படி கணக்கு, நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்களோ அந்த டர்ன் ஓவருக்குரிய தொகையை தான் கொடுக்கணும். ஆடிட்டர் அப்படின்னாக்க எப்படி டாக்டர்கிட்ட போனால் இந்த டாக்டர் 100 ரூபா வாங்குவார், அந்த டாக்டர் 500 ரூபா வாங்குவார், அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றாப்பால் வாங்குவாங்க. அது மாதிரி ஆடிட்டர்களும் அக்கௌண்டண்ட்டும் உங்களுடைய டர்ன் ஓவர் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சம்பளத்தை வாங்குறாங்க. அதையும் நீங்கள் உங்களுடைய செலவு கணக்கில் எழுதிக்கணும். அதனால் லாப கணக்கு ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி இவ்வளோ ரூபா பண்ணினோம், நம்ம டீல் பண்ணுற பொருளுக்கு 100 ரூபாய்க்கு விற்றதுக்கு 6 ரூபா கிடச்சிது, அதனால் இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு விற்றோம், நமக்கு இவ்வளோ ரூபா கிடச்சிதுன்னு எழுதிடலாம். ஆனால் இந்த செலவு கணக்கை எழுதிட்டு இந்த 600 ரூபாய்க்குள்ளே அந்த செலவு கணக்கு வந்துதான்னு நீங்கள் டெய்லி பார்த்தால்தான் இன்றைக்கு எவ்வளோ நஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நன்றாக யோசித்து பார்ப்போம். இது ஒரு சராசரி மனித இயல்பு தானே. இன்றைக்கி எனக்கு 250 ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு, ஆகையால் நான் நாளைக்கு வியாபாரம் செய்து 300 ரூபாய் நஷ்டம் செய்வேன் அப்படின்னு யாராவது செய்வோமா? நம்ம அது மாதிரி செய்ய மாட்டோம். ஐயோ 250 ரூபாய் நஷ்டம் இன்றைக்கி வந்திருக்கு, அதனால் நாளைக்கு எப்படியாவது 500 ரூபாய் சம்பாதித்து இந்த 250 ரூபாய் நஷ்டத்தை போக்க வேண்டும். அப்போ நான் என்ன உங்களுக்கு இதில் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், தினமும் நீங்கள் கணக்கு வழக்குகளை பார்த்தால் உங்களுக்கு லாப நஷ்டம் தெரியும். நஷ்டம்னு தெரிந்தால் மேற்கொண்டு நஷ்டம் ஆகாமல் இருப்ப என்ன செய்வது என்று உங்கள் புத்தி வேலை செய்ய தொடங்கிவிடும். இதுதான் புதிதாக தொழில் நுழைபவர்கள் நிச்சயம் செய்ய வேண்டிய காரியம். இதை செய்தால் தான் உங்களுக்கு அந்த மாத கடைசியில் சம்பளம் கொடுத்து, வாடகை கொடுத்து, வட்டி கொடுத்து, எல்லா செலவினங்கள் போக உங்கள் உழைப்பிற்கு ஒரு சம்பளத்தையும் போட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்க உழைப்புக்கு சம்பளம் போட்டுக்க மாட்டாங்க. முழு நேரம் உழைப்பாங்க, ஆனால் அவங்க சம்பளம் போட மாட்டாங்க.
என்ன அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட 15,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாரு. என்ன இவருக்கு பார்த்தா 5,000 ரூபாய் தான் கடைசியில் நிற்கும். என்ன இவர் 5,000 ரூபாய் தனக்கு சம்பளம்னு சொல்லிக்கிறத விட வேறு எவங்கள்ட வேலைக்கு போனால் கூட 15,000 ரூபாய் கிடச்சிடுவேன். இவருடைய திறமைக்கு இன்னும் கூட கூடுதலாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய உழைப்புக்கும் சம்பளம் போட தெரியணும். நம்மளே தர நிர்ணயம் செய்து கொள்ளும் வல்லமை தொழிலில் நுழையும் எவருக்கும் அவசியம் தேவை. இது இல்லைன்னா அவங்க மேற்கொண்டு வளர வாய்ப்பில்லை. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய தேவை 15,000 இருக்கலாம், நாளைக்கு 1.5 லட்சமாக மாறிவிடும், ஈஸியாக மாறிடும். அப்போ நம்மளுடைய தர நிர்ணயம் இன்றைக்கி என்னன்னு பண்ணிவிட்டு தரத்தை உயர்த்தி கொண்டே போனால் தான் 15,000 ரூபாய் சம்பளத்திலேருந்து நம்ம 1.5 லட்சம் ரூபாய் 15,000 ரூபாய் லாபத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்கும் வழிமுறைக்கு செல்ல முடியும். இதெல்லாம் இளைஞர்களாக இந்த தொழிலில் நுழையும் போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது ரொம்ப முக்கியம். ஏபிசிடினா இதுதான் தொழிலில். இதுக்கு தாண்டி இன்னும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஹெச்ஆர் ஆட்டம் இருக்கணும். ஹெச்ஆர்னு பெரிய நிறுவனங்களில் போடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆளை எடுக்கிறாங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. இந்த ஆளோட எப்படி அவருடைய கேரக்டர் இருக்குது, பேச்சுக்கள் எப்படி இருக்குது, நம்ம கம்பெனிக்கு ஒரு பயனுள்ளவராக இருப்பாரா, இவருடைய அணுகுமுறை சரியாக இருக்குமா அப்படின்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளை எடுக்க போகிறீங்க. எடுக்கிற ஆளை அதே மாதிரி அவனோட பார்க்கணும். புதுசாக ஒரு ஆளை போட்டுட்டோம் அப்படின்ன உடனே ஒரு நாள் பார்த்து ஒரு 2-3 நாளில் ஆஹா சூப்பராக ஆள் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் துல்லியமாக பைசா வயசு எடுத்து டேபிளில் வச்சு கணக்கை முடிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு மகிழ்ந்து போய் அவரை நம்பி அவர் கரெக்டாக தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற கணக்கை வாங்கி பொட்டலம் கட்டி வச்சிங்கன்னா அவனுக்கு நன்றாக தெரிந்துவிடும், நாம் நம்பிக்கையை பெற்றுவிட்டோம். யாரை நம்புகிறோமோ அவங்க தான் துரோகம் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். நம்புவதால் ஏற்படும் துரோகத்திற்கு பேர் நம்பிக்கை துரோகம். அதனால் யாரையும் தொழில்னு வந்தாச்சுனாக்க எந்த அளவுக்கு நம்ப வேண்டும்னு இருக்குது. சிலரை நம்புவது போல் காட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் இல்லாத போது அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். அதனால் சில பேர் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நல்லவர்களாகவே இருப்பார்கள். நீங்கள் செக் பண்ணலைன்னா அவர்களுக்கு தவறான முறையில் போகிற பழக்கம் வந்துடும். அதனால் இது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் படிச்சுட்டு தான் நம்ம தொழில் செய்யணும்னு இல்லை. அப்படி பார்த்தா இந்த தொழிலை நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னால் நான் சொன்னேன் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும் நீங்கன்னு சொன்னேன். அதுக்கோசரம் போய் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு வர முடியுமா? லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், லேபர் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வர முடியுமா? ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பண்ணுன்றேன். ஏன்னா லேபரரோட மட்டும் இல்லை, நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பெரிய நிறுவனத்துடைய பிரதிநிதி வருவாங்க, அவங்களுடைய உயர் அதிகாரி வருவாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் எப்படி நம்ம பேசணும், நம்மளுடைய அணுகுமுறை இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தழிஞ்சு போயும் பேசக்கூடாது, திமிர் எடுத்தும் பேசக்கூடாது, வியாபார ரீதியாக பேச வேண்டும். இல்லை ரொம்ப அதிகமாக பேசாமல் அவர்களிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள். அதனால் இது தெரியணும் நமக்கு. அதனால் இந்த தொழிலில் நுழைபவர்கள் என்ன சகலகலா வல்லவனாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது உடனே வருமா? வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்களை நம்மளுடைய சக விநியோகஸ்தர்களோட போய் பழகி பார்த்து அவர் எப்படி செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்ற முடியும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் குறைந்த அளவு ஏமாறுவோம். ஏன்னால் இந்த ஏமாத்துறவங்க எப்படின்னாக்க நீங்கள் எத்தனை வழிமுறைகளை அடைத்தாலும் அவர்கள் புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து வருவார். ஏன்னால் நீங்கள் நல்லவன், எப்படி ஏமாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் ஏமாத்துறதையே மனசில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த முறையில் ஏமாத்தினா அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படியாவது வேறு எந்த முறையில் ஏமாத்துறதுன்னு அவன் புதிய வழியை கண்டுபிடிப்பான். நீங்கள் பார்க்குறீங்க கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு வைரஸ் வராமல் இருக்க இது வந்துருச்சு, சாஃப்ட்வேர் வந்துருக்கு. ஆனால் அதையும் தாண்டி வைரஸ் வருது. நம்ம போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்னப்பா ஆன்டி வைரஸ் போட்டிருக்கேன், ஏன் வைரஸ் வந்துருக்குன்னா இல்லைங்க இது வேறு வைரஸ் புதுசாக விட்ருக்கானுங்க,
இந்த வைரஸ் எல்லாம் இது பிடிச்சிருச்சு, அந்த வைரஸுக்கு அந்த சாஃப்ட்வேர் போட்டால் தாங்க பிடிக்குன்றான். அப்போது இந்த கெடுக்கிறவனும் திருடுறவனும் புதிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். ஆகையால் நாம் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அவர்களை சமாளிக்க முடியும். நம்பிக்கை வைத்தால் நஷ்டம் உறுதி. அதனால் நம்பிக்கை என்பதை எந்த அளவு வைக்க வேண்டும், யார் கிட்ட வைக்க வேண்டும் என்பதனை சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நீங்கள் தொழிலில் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியம். இதெல்லாம் நான் செய்ய தொடங்கிய பிறகுதான், இந்த தவறுகளெல்லாம் முதல்ல செஞ்சேன், இதெல்லாம் நான் செய்ய தொடங்கிய பிறகுதான் இன்றைக்கி நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நான் சின்ன வயசில் பிஸ்னஸில் மாட்டிக்கிட்டு பல நஷ்டங்களை கஷ்டங்களையும் சந்தித்ததால் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வயசில் இதெல்லாம் புரியக்கூடிய வயசு கிடையாது. அவங்கள எப்படியாவது சமாளித்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு இது பண்ணேன். ஏன்னா என் பெற்றோர்களை பற்றி தான் உங்களுக்கு சொன்னேன், என் மனைவியை பற்றி சொன்னேன். இப்போ நான் என்னுடைய குழந்தைகளை பற்றியும் சொல்லணும். எனக்கு ஒரு மக இருக்கா. அவள் ஸ்கூல்லையே ரொம்ப நல்லா படிப்போம். படித்ததுனால நல்ல மார்க் வாங்கினா. இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங்கில் கிடச்சிது. நான் போய் அதனால் எந்த விதமான என்ன எக்ஸ்ட்ரா கேபிடேஷன் ஃபீ என்று சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் கட்டாமல் கவர்மெண்ட்டில் கிடைச்ச நல்ல காலேஜில் சேர்த்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து காலேஜிலேயே நடந்த கேம்பஸ் இன்டர்வியூலேயும் வேலை கிடச்சி அவங்க வேலைக்கு போனாங்க ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு வச்சேன். இப்போது லண்டனில் அவங்க அதே நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. லண்டனில் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. லண்டனும் இந்த உலகத்தில் எப்படி சொல்கிறது, லிவிங் ஸ்டாண்டர்டு விலைவாசி மிக அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய நகரம். ஹாங்காங்கு, லண்டன், நியூயார்க்கு, இது பாம்பே, இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்க எல்லாமே விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா மக்களும் அங்கே தான் போய் பூந்துக்கிறாங்க. அதனால தான் அடுக்குமாடி கட்டங்களும் இருக்குது. ஸோ லண்டனை பொறுத்தவரை சில லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் என்னுடைய மகள் சம்பாதித்தாலும் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆகையால் புருஷனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதித்தால்தான் அங்கே சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த மாதிரியான உழைப்பை அவர்கள் போட்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தா என்னுடைய மகனும் நல்லா படிப்பான். அவன் எஸ்ஆர்எம் காலேஜில் பிடெக் படித்தான். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் ரொம்ப ஈடுபாடு, வேதங்களில் ரொம்ப ஈடுபாடு. அதனால் ஒரு 2 வருடங்கள் இந்த சமஸ்கிருதத்தையும் வேதங்களையும் கற்றுக்கிட்டான். அப்போ சமஸ்கிருதத்துக்கு என்னப்பா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நான் எனக்கு தெரியாததுனால கேட்டேன் என் மகனை. ஏன்னால் அது ஒரு மிக பழமையான ஒரு லாங்குவேஜ், இன்றைக்கி நடைமுறையில் இல்லாத ஒரு லாங்குவேஜாக இருக்கு, அதை போய் ஏன்பா செய்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அப்போது என்னுடைய மகன் அளித்த பதில் என்னன்னாக்க, அமெரிக்கா டெக்னாலஜியில் மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் உலக மொழிகள் அனைத்தையுமே ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு சமஸ்கிருத மொழி மட்டுமே கம்ப்யூட்டர் லாங்குவேஜிற்கு மிக எளிமையான சிறந்த மொழி என்று கண்டுபிடித்துள்ளார்கள். ஆகையால் அமெரிக்காவில் இப்போது சமஸ்கிருதத்தை காலேஜிலேயோ ஸ்கூல்லேயும் படிக்க தொடங்கிவிட்டார்கள். எதிர்காலம் அவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. சமஸ்கிருதம் என்ற லாங்குவேஜுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நான் அதை படிக்கிறதுக்கு போனேன்னு ஒரு விளக்கம் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்பதற்கு. அதை படித்து முடித்து விட்டு இப்போ எம்பிஏ படிக்கணும்னு விரும்பினார். அதனால் இப்போ எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கார். இதுதான் என்னுடைய சிறிய குடும்பம். ஒரு மகள், ஒரு மனைவி மட்டும்தான். மகன் எல்லாம் சந்தோஷமாக அவங்கள நான் இந்த வியாபாரத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் சம்பாதித்து விட்ட காரணத்தினால்தான் இவங்களெல்லாம் இந்த படிப்பு படிக்க வைக்க முடிந்தது. வெளிநாட்டில் திருமணம் செய்து கொடுக்க முடிந்தது. இது போன்ற வளர்ச்சிகளை பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கனாக்க என்னுடைய மனைவி என்னுடைய வியாபாரத்தை நான் இல்லாத போது பார்த்து நடத்தக்கூடிய தகுதி பெற்றவர். வியாபார அனுபவம் அவங்களுக்கு இல்லைனாலும் என் கஷ்டத்தில் அவர் முழுமையாக பங்கேற்று விட்டதால் வியாபாரத்தையும் கற்று கொண்டார்கள்.
அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து எங்களுக்கு நஷ்டங்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படியாவது புதிய தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது என்னுடைய மனைவிக்கு நான் சஜஷன் சொன்னேன், நீங்கள் வேணால் புடவை வியாபாரம் முயற்சித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 புடவைகளை அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். 10 தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க அந்த 10 புடவையை மிக சாமர்த்தியமாக வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் காமிச்சு விற்றுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. 10 புடவையை கொண்டு வந்த போது விற்க முடியாதுன்னு நினச்சோம். என்ன அப்போ அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்க, ஒருவேளை விற்க முடியலன்னா 10 புடவை எனக்கு லாபம், நானே கட்டி இதை வந்து உடுத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது பண்ணேன். இப்போ 10 புடவையும் விற்று விட்டது. அதனால் எனக்கு ஒரு 50 புடவை வாங்கி தாங்க, நிச்சயமாக விற்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. என் நண்பர்கள் மூலமாக தயாராகும் இடத்திலேருந்தே அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுனால நல்ல லாபத்தோடு இப்போ பெரிய கடைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் சென்னையில். அந்த பெரிய கடைகளில் என்ன விலைக்கு வந்து விற்கிறாங்களோ அதே விலைக்கு நாங்கள் விற்கிறோம். ஆனால் பெரிய கடைகளில் போனால் காசு கொடுத்து வாங்கணும். நாங்கள் தெரிந்தவர்களுக்கு ஒரு 3 மாதமோ அல்லது 6 மாதமோ கடன் உதவி செய்து அதே விலையில் விற்கிறோம். அப்போ யார்கிட்ட வாங்குவாங்க? எங்ககிட்ட வாங்குவாங்க. ஆனால் புடவை வாங்குகிற பொம்பளைங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது. நான் தொழிலில் சொன்ன மாதிரி வந்து ஏமாளியாக எந்த பொம்பளையும், ஏமாளியாக இருக்கும் பொம்பளை கூட வந்து புடவை விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க. எங்ககிட்ட வாங்கின புடவையை நேராக வந்து டி நகருக்கு வந்து பெரிய கடையில் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க விலை என்னென்னு. அப்போது இதில் போட்டிருக்கிற விலையும் அதில் போட்டிருக்கிற விலையும் ஒன்று தான். ஆனால் நமக்கு ஒரு 6 மாதம் இலவசமாக பேமெண்ட்டு கிடச்சிருக்கு. அப்போது இவங்கக்கிட்டேயே நம்ம தொடர்ந்து வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்க நண்பர்களுக்கு சொல்லி இந்த சிறிதாக தொடங்கிய வணிகம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து என்னுடைய மனைவி வந்து வருடத்திற்கு 10,000 எண்ணிக்கையை தாண்டி புடவைகளை விற்பனை செய்கிறார்கள். அது எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக அமைந்து விட்டது. ஸோ இது போல் எந்த வணிகம் செய்தாலும் நம்ம வந்து சற்று சின்ன ரிஸ்க்கு எடுக்கணும். ரொம்ப பெரிய ரிஸ்க்கை எடுத்துகிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதனால் சின்ன ரிஸ்க் எடுக்கணும், பெற்றோர்கள் ஆதரவோடு எடுக்கணும், நண்பர்கள் ஆதரவோடு எடுக்கணும். இந்த மாதிரியான நிலைமைகள் இதெல்லாம் வரைமுறைகள் எல்லாம் கடைபிடித்து நீங்கள் வந்து தொழில் செய்தாகணும்னு ஒரு வெறி இருப்பவர்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வீழ்வேனா நான் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஏன்னா எந்த கட்டடமும் வந்து சரியான ஆழத்திற்கு பேஸ்மெண்ட் போடப்பட்ட அந்த கட்டடம் அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுன்னா அங்கே வந்து மௌலிவாக்கத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்தது பாருங்கள், அந்த மாதிரி விழாது. ஏன்னா பேஸ்மெண்ட்டு தான் முக்கியம். பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டுட்டு நீங்கள் நல்ல உயர போகலாம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டாச்சுனாலே நீங்கள் உயர்ந்து கொண்டே போக முடியுமே ஒழிய குறைந்து கொண்டு போக வழியே கிடையாது. அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போக போக பணம் வந்து உங்களுக்கு தேவைக்கு மேலே, உங்களுடைய முக்கிய தேவைக்கு மேலே கூட அதிகரிக்கும். அப்போ அந்த முக்கிய தேவைக்கு மேலே பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு, நிரந்தரமாக வரும்னு நினைத்து சிறு வயதில் ஏமாந்து விடாமல் இப்போ அதிகமாக வருகிறது. ஒருவேளை வராமல் போகும் காலகட்டத்தில் இன்றைய வாழ்க்கை நிலையை அப்படியே நம்ம தொடரணுன்னாக்க கொஞ்சம் சேவிங்ஸில் வைக்கணும்னு சொல்லி அந்த அதிகமாக வர தொகையை கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் செலவும் செய்யுங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது செலவு செய்ய தான், என்ன அனுபவிக்கவும் வேண்டும். எந்த அளவுக்கு அனுபவிக்கணுங்கிற எல்லைக்கோடை நீங்கள் தான் வகுத்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி சுகபோகங்களை அனுபவிக்காமல் வாழறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்தீர்களே ஆனால் நீங்களே ஒரு வெற்றி வணிகனாவீர்கள் என்று உங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஆகையால் எந்த காலத்திலும் நீங்கள் தொழிலில் கீழே விழவே மாட்டீர்கள், உயர்ந்து கொண்டே போவீர்கள் என்று மட்டும் சொல்லி உங்களை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பங்கிட்டு கொள்வதற்கும் இந்த மித்ரன் டிவி உதவியாக இருந்தது. வந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். ஆகையால் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் போது வேறு சில நல்ல அனுபவங்களையும் முன்னேற்றமான விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து கூறுவேன் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு விடைபெற விரும்புகிறேன். நண்பர்களே, வணக்கம்.